யூதா அழியும். ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமெரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் யூதாவின் மேலும் எருசலேமிலுள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாயிருக்கிறதையும் ஆசாரியர்களோடே கூட கெமரீம் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். இந்த புஸ்தகத்திற்கு செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் என்னும் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் பரலோகத்தில் உள்ள தேவனிடத்திலிருந்து செப்பனியாவுக்கு வந்திருக்கிறது. இது மனுஷரிடத்திலிருந்து அவருக்கு வந்த வார்த்தை அல்ல. செப்பனியா என்னும் பெயருக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று பொருள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். செப்பனியாவின் சந்ததியை பற்றி இங்கு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. செப்பனியாவின் முன்னோர்களில் 4 பேர் இங்கு விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர் எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமெரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன். எஸ்கியா என்னும் பெயர் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா என்னும் பெயரோடு ஒத்துப்போகிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏராவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். 2 ராஜாக்கள் 18:1. செப்பனியா ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் தீர்க்க தரிசனம் சொன்னார். இது யோசியா ராஜாவின் 12ஆம் வருஷ ஆட்சி காலமாகும். இவருடைய ஆட்சி காலத்தில் யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. யோசியா ராஜா யூதா தேசத்தில் உள்ள சிலைகளையெல்லாம் அழித்து போட்டார். செப்பனியா யோசியா ராஜாவினுடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்தாரா என்பது உறுதியாக தெரியவில்லை. ஆனாலும் யூதா தேசத்தில் ஏற்பட்ட ஆவிக்குரிய மறுமலர்ச்சியில் செப்பனியாவின் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கும் முக்கிய பங்கு உண்டு என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யூதாவும் எருசலேமும் அதிகமாக பாவம் செய்கிறார்கள். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபமும் அவருடைய நியாய தீர்ப்பும் அவர்கள் மீது வந்திருக்கிறது. யூதா தேசத்திற்கு அழிவு சீக்கிரமாய் வரப்போகிறது என்பதே செப்பனியாவின் பொதுவான செய்தி. செப்பனியா ஆரம்பத்திலேயே தேசத்தில் உண்டானதையெல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த வாக்கியத்தை தொடர்ந்து மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இவ்விரண்டு வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா தேசத்திற்கு மொத்தமாக அழிவு வரும். அவர்களுக்கு சர்வ நாசமும் சர்வ மோசமும் சர்வ சங்காரமும் உண்டாகும். வானத்திலே உயர பறந்தாலும் அவர்களால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே ஒளிந்து கொண்டாலும் அவர்களாலும் தேவனுடைய கோபத்திற்கு தப்பிக்க முடியாது. கர்த்தரிடத்தில் இருந்து வரும் அழிவு யூதா தேசம் முழுவதும் வரும். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலுமாய் வாரிக்கொள்வேன் என்றும் தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். யூதா தேசம் பாழும் வனாந்திரமும் ஆகும். தேசத்திலே ஜனங்கள் குடியிருக்க மாட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரமல்ல, தேசத்தில் உள்ள மனுஷரையும் சங்காரம் பண்ணுவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் இருந்து வாரிக்கொள்ளப்பட மாட்டார்கள்.
அவர்கள் தேசத்தில் இருந்து வாரிக்கொள்ளப்படுவார்கள். யூதாவிலே கர்த்தர் அறியப்பட்டிருக்கிறார். எருசலேம் கர்த்தருடைய வாசஸ்தலம். இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய கரம் இவர்களுக்கு விரோதமாக நீட்டப்படுகிறது. ஆகையினால் இடறுகிறதற்கு ஏதுவானவைகளை துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனைக்காரருடைய விக்கிரகங்களை கர்த்தர் வாரிக்கொள்வார். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இடறுதலுக்கு இந்த விக்கிரகங்களே காரணமாய் இருந்தது. ஆகையினால் கர்த்தருடைய கோபம் விக்கிரகங்கள் மீதும் விக்கிரக ஆராதனைக்காரர் மீதும் வருகிறது. இடறுகிறதற்கு ஏதுவான விக்கிரகங்களையும் விக்கிரக ஆராதனைக்காரரையும் கர்த்தர் வாரிக்கொள்வார். கல்தையர்கள் யூதா தேசத்திற்கு விரோதமாக வருவார்கள். யூதா தேசத்திலே பாகாலுக்கு ஏராளமான விக்கிரகங்கள் உள்ளது. கல்தையர்கள் பாகாலின் விக்கிரகங்களை எல்லாம் வாரிக்கொள்வார்கள். அல்லது பாகாலை ஆராதிக்கிற விக்கிரக ஆராதனைக்காரர் எல்லோரையும் வாரிக்கொள்வார்கள். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாயிருக்கிறதை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆசாரியர்களோட கெமரீம் என்பவர்களின் பேரையும் சங்காரம் பண்ணுவார். யோசியாவின் காலத்தில் ஏற்பட்ட ஆவிக்குரிய மறுமலர்ச்சியின் சரித்திரத்தில் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜாசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல ஜேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். 2 ராஜாக்கள் 23:5. கெமரீம் என்பவர்கள் பாகாலின் பூஜாசாரிகள். கெமரீம் என்னும் பெயருக்கு கருப்பு நிறத்தவர் என்று பொருள். இவர்கள் கருப்பு வஸ்திரங்களை அணிந்திருப்பார்கள். இவர்களுடைய முகங்கள் கருத்து போய் இருக்கும். இவர்கள் மோளேகுக்கு பிள்ளைகளை பலியாக செலுத்தும் போது அந்த பிள்ளைகளை இவர்களே அக்கினியில் தகனிப்பார்கள். இவர்கள் எப்போதும் அக்கினிக்கு அருகாமையில் வேலை செய்வதினால் இவர்களுடைய முகங்கள் கருத்து போயிருக்கும். கெமரீம் என்னும் பூஜாசாரிகளே பாகாலுக்கு அருகாமையில் இருந்து அதற்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். யூதா தேசத்திலே இவர்களோடு கூட வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களையும் சங்காரம் பண்ணுவார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வானசேனைகளுக்கு கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் கல்லுகளுக்கோ மரங்களுக்கோ அல்லது வேறு எந்த சிருஷ்டிகளுக்கோ கொடுக்கக்கூடாது. யூதா தேசத்தில் சிலர் கர்த்தரையும் ஆராதிக்கிறார்கள், பாகாலையும் ஆராதிக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கும் பாகாலுக்கும் நடுவில் நின்று 2 பேரையுமே ஆராதிப்பார்கள். இவர்கள் கர்த்தர் பேரிலும் ஆணையிடுவார்கள், மல்காமின் பேரிலும் ஆணையிடுவார்கள். கர்த்தரை பணிவது போலவே மல்காமையும் பணிவார்கள். கர்த்தர் இவர்களையும் சங்காரம் பண்ணுவார். யூதாவின் மனுஷரில் அநேகர் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள். அவர்கள் கர்த்தரை தேடாமல் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறார்கள். இவர்கள் கர்த்தரை குறித்து விசாரிப்பதில்லை. கர்த்தர் பின்மாற்றக்காரரான இவர்களையும் சங்காரம் பண்ணுவார். தேசத்திலே இவர்களுடைய பேர் நிலைத்திராதபடிக்கு கர்த்தர் இவர்கள் எல்லோரையும் சங்காரம் பண்ணுவார். செப்பனியா என்னும் பெயருக்கு கர்த்தரால் மறைக்கப்பட்டவர் என்று பொருள். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் செப்பனியாக்கள் தீர்க்கதரிசி, லேவியன், ஆசாரியன், சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவன். யோசியாவின் ராஜ்யபாரம். யூதா தேசம் விழுவதற்கும் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் எருசலேம் நகரத்தை அழிப்பதற்கும் 53 வருஷங்களுக்கு முன்பாக யோசியா ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பித்தான். இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் அசீரியருடைய சிறையிருப்புக்கு உட்பட்டார்கள். அந்த சிறையிருப்புக்கு 80 வருஷங்களுக்கு பின்பு யோசியா ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். யோசியாவின் காலத்து மறுமலர்ச்சி முடிவு பெறுவதற்கு முன்பாக செப்பனியா தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். இவருடைய காலத்தில் பாகாலில் மீதியானவைகள் இன்னும் அளிக்கப்படவில்லை. செப்பனியாவின் தீர்க்க தரிசனம் யோசியாவினுடைய ஆட்சி காலத்தில் 12வது வருஷத்திற்கும் 18வது வருஷத்திற்கும் இடையில் கூறப்பட்டிருக்க வேண்டும். எரேமியா, எசேக்கியேல், தானியேல் ஆகியோரின் காலத்தில் செப்பனியாவும் ஊழியம் செய்து வந்தார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். தேசத்தில் உண்டான எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன்.
மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொள்வேன். தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டுவேன். பாகாலில் மீதியாய் இருக்கிறதை சங்காரம் பண்ணுவேன். ஆசாரியர்களோட கூட கெமரீம் என்பவர்களின் பேரையும் சங்காரம் பண்ணுவேன். வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களை சங்காரம் பண்ணுவேன். கர்த்தர் பேரில் ஆணையிடுகிறவர்களை சங்காரம் பண்ணுவேன். மல்காமின் பேரில் ஆணையிட்டு பணிகிறவர்களை சங்காரம் பண்ணுவேன். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களை சங்காரம் பண்ணுவேன். கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். கர்த்தருடைய நாள் சமீபத்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறு தேசத்து வஸ்திரம் தரித்திருக்கிற யாவரையும் தண்டிப்பேன். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். அந்நாளிலே மீன் வாசலில் இருந்து கூக்குரலின் சத்தமும், நகரத்தின் 2ஆம் பாகத்தில் இருந்து அலறுதலும், மேடுகளில் இருந்து மகா சங்காரத்தின் இரைச்சலும் உண்டாகும். வர்த்தகர் எல்லோரும் சங்காரம் ஆவார்கள். காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போவார்கள். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும். அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும். அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் திராட்சத் தோட்டங்களையும் நாட்டியும் அவைகளின் பல ரசத்தை குடிப்பதில்லை. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது. அது கிட்டிச் சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனக்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது அழிவும் பால் கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். நான் மனுஷரை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் குருடரை போல் நடப்பார்கள். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் கர்த்தர் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். கர்த்தர் வாரிக்கொள்ளும் காரியங்கள். வாரிக்கொள்ளுதல் என்பதற்கு அகற்றி போட்டு அதை அழித்து போடுதல் என்று பொருள். இந்த வாக்கியம் 3 முறை வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. மனுஷன், மிருக ஜீவன், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்து மச்சங்கள், இடறுகிறதற்கு ஏதுவானவைகள். இடறுகிறதற்கு ஏதுவானவைகள் என்னும் இந்த வார்த்தை விக்கிரகங்களையும் தேசத்தில் அவை உண்டாக்கின அழிவையும் குறிக்கிறது. இதற்கான எபிரேய வார்த்தை மக்ஷேலா என்பதாகும். செப்பனியா தீர்க்கதரிசி யூதாவிற்கும் எருசலேமிற்கும் தீர்க்க தரிசனம் கூறுகிறார். அவர் எப்ராயிமிற்கும் சமாரியாவிற்கும் தீர்க்க தரிசனம் கூறவில்லை. செப்பனியாவின் ஊழியத்திற்கு 80 வருஷங்களுக்கு முன்பாகவே எப்ராயிம் தேசம் அழிந்து போயிற்று. விக்கிரக ஆராதனையின் ஆசாரியர்கள் கெமரீம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கும் பாகாலின் ஆசாரியர்களுக்கும் வித்தியாசம் உள்ளது. இவர்கள் மேடைகளில் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். கருப்பு வஸ்திரங்கள் அணிந்திருப்பார்கள். எபிரேய மொழியில் கெமரீம் என்னும் வார்த்தைக்கு கருப்பு என்னும் பொருளும் உள்ளது. மல்காம் என்னும் வார்த்தைக்கு ராஜாவின் சிலை அல்லது ராஜாவாகிய தேவன் என்று பொருள். சங்காரம் பண்ணப்படும் பிரிவினர். தேசத்தில் உண்டான மனுஷர். பாகாலில் மீதியாய் இருக்கிறவர்கள். ஆசாரியர்களோடு கூட கெமரீம் என்பவர்களின் பேர். வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்கள். கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்கள். கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்கள். கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்கள்.